மின்மாற்றி கொள்முதலில் நடைபெற்றுள்ள 397 கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஊழல் மற்றும் மக்கள் விரோத ஆட்சிக்காக சட்டமன்ற தேர்தலில் மக்களால் தண்டிக்கப்பட்டிருக்கும் திமுக சட்டத்தின்படியும் அதன் ஊழல்களுக்காக தண்டிக்கப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு கூடுதல் விலை கொடுத்து 45,800 மின்மாற்றிகள் வாங்கப்பட்டதில் வாரியத்திற்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது குறித்து நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2021-23 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற இந்த ஊழலின் விசாரணையை திமுக அரசும் காவல்துறையின் கையூட்டு தடுப்பு பிரிவும் திட்டமிட்டு தடுத்து வந்த நிலையில் உயர்நீதிமன்றம் அளித்துள்ள இத்தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. திமுக அரசின் இந்த ஊழல் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக 2024 ஆண்டு செப்டம்பர் 27 தேதியும் கடந்த ஆண்டு நவம்பர் 14 தேதியும் அறிக்கை வெளியிட்டிருந்தேன். ஆனால் அவற்றின் மீது திமுக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதே குற்றச்சாட்டு குறித்து உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழக காவல்துறையின் கையூட்டு தடுப்பு பிரிவிடம் அறப்போர் இயக்கம் 2023 ஆண்டு ஜூலை 6 தேதி புகார் அளித்தது. ஆனால் அதன் மீதும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அறப்போர் இயக்கமும் அதிமுகவும் தொடர்ந்த வழக்குகளில் ஓராண்டுக்கு மேலாக நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஆற்று மணல் கொள்ளை ஊழல், பணி நியமன ஊழல், அதிகாரிகள் பணியிட மாற்ற ஊழல், ஒப்பந்த ஊழல் ஆகியவை தொடர்பாக விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஆணையிட்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் 397 கோடி ரூபாய் மின்மாற்றி கொள்முதல் ஊழல் குறித்தும் விசாரணை நடத்த நீதிமன்றம் ஆணையிட்டிருப்பது திமுகவின் ஊழல்களுக்கு எதிராக பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் பொதுநல அமைப்புகளும் நடத்தி வரும் போராட்டத்திற்கு கிடைத்திருக்கும் மிக முக்கிய வெற்றியாகும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை மின்சார வாரியத்திற்கு 45,800 மின்மாற்றிகள் 1,182 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டன. ஒவ்வொரு மின்மாற்றியும் 50 விழுக்காடு வரை கூடுதல் விலை கொடுத்து வாங்கப்பட்டதில் மின் வாரியத்திற்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக 500 கிலோவோல்ட்ஸ் ஆம்பியர் திறன் கொண்ட 800 மின்மாற்றிகள் வாங்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் 23/11/2021 தேதி திறக்கப்பட்ட போது அதில் பங்கேற்ற 26 ஒப்பந்ததாரர்களும் சொல்லி வைத்தது போன்று ஒரு மின்மாற்றிக்கு 13,72,930 ரூபாய் என்ற விலையை குறிப்பிட்டிருந்தனர். அதைத் தொடர்ந்து அவர்களுடன் பேச்சு நடத்தி விலையை குறைத்து 12,49,800 ரூபாய் என்ற விலைக்கு வாங்கியதாக மின்வாரியம் தெரிவித்தது. ஆனால் நடுவண் அரசால் நடத்தப்படும் மின்னணு சந்தை தளத்தில் இதன் விலை 8,91,000 ரூபாய் மட்டும்தான். தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர் சங்கத்தினர் குறிப்பிடும் விலை 7,89,753 ரூபாய்தான். இவை அனைத்தையும் விட குறைவாக ஒரு மின்மாற்றி 7,87,311 ரூபாய் என்ற விலைக்கு ராஜஸ்தான் அரசு வாங்கியுள்ளது. அதாவது சந்தை விலையை விட 37 விழுக்காடு கூடுதலாக விலை கொடுத்து மின்மாற்றிகள் வாங்கப்பட்டுள்ளன. அதாவது ஆட்சியாளர்களின் ஆசி பெற்ற ஒப்பந்ததாரர்கள் திட்டமிட்டு சந்தை விலையை விட 50 விழுக்காடு கூடுதலாக விலையை குறிப்பிட்டுள்ளனர். அதன்பின் மின்வாரியம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சிறிதளவு விலையை குறைத்துள்ளனர். இவை அனைத்தும் திட்டமிட்டு திரைக்கதை எழுதி நடத்தப்பட்ட நாடகம். ஒப்பந்ததாரர்கள் கட்டுப்படியாகும் விலையை குறிப்பிடவில்லை என்றால் அந்த நடைமுறையை ரத்து செய்துவிட்டு புதிய ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்யாமல் அவர்களுடன் அரசு பேச்சு நடத்தி அதிக விலை கொடுத்து மின்மாற்றிகளை கொள்முதல் செய்ததிலிருந்தே இதில் ஊழல் நடந்திருப்பது உறுதியாகிறது. மின்மாற்றி கொள்முதலில் ஏற்பட்ட இழப்புக்கு காரணம் அப்போதைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி மற்றும் அதிகாரிகள்தான் காரணம் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் உள்ளன.
ஆனாலும் அவற்றின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய திமுக அரசு இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பதவி உயர்வு உள்ளிட்ட வெகுமதிகளை வழங்கி வந்தது. மின்மாற்றிகளை கொள்முதல் செய்வதில் மட்டுமின்றி ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபாய் வரை விலை கொடுத்து மின்சாரம் கொள்முதல் செய்தது. வீடுகளுக்கு பொருத்தப்படவுள்ள ஸ்மார்ட் மீட்டருக்கு சந்தை விலையை விட 350 விழுக்காடு அதிக விலை கொடுத்து கொள்முதல் செய்ய பேரம் பேசி முடித்திருப்பது என திமுக ஆட்சியில் ஊழலின் விளைநிலமாக மின்சாரத்துறை திகழ்ந்து வருகிறது. இந்த அனைத்து ஊழல்கள் குறித்தும் விசாரணை நடத்துவதுடன் திமுக ஆட்சியின் பல்வேறு காலகட்டங்களில் மின்சாரத்துறையின் அமைச்சர்களாக பதவி வகித்தவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் 6 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஊழல் மற்றும் மக்கள் விரோத ஆட்சிக்காக சட்டமன்ற தேர்தலில் மக்களால் தண்டிக்கப்பட்டிருக்கும் திமுக சட்டத்தின்படியும் அதன் ஊழல்களுக்காக தண்டிக்கப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று அன்புமணி தெரிவித்துள்ளார்.